ஸ்ரீரங்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய அரசு பேருந்து மோதி 2 பேர் பரிதாபமாக பலியாயினர். திருச்சியில் அரசு பேருந்து ஒன்று சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சமயபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஸ்ரீரங்கம் மாம்பழச்சாலை அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. சாலையின் சென்டர் மீடியன் மீது ஏறி மறுபக்கம் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மோதி சாலையோரத்தில் இருந்த கடைக்குள் புகுந்து நின்றது. இவ்விபத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 2 பேர் பலியாயினர். வந்தாங்க. அங்கிருந்து வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல, கண்மூடித்தனத்தில் வந்தது. பேக் சைடில் நாங்கள் சீட்டு டயர் சீட்டு பக்கத்தில் இருக்கும்போது சடச்சடன்னு அடிச்சதா பார்த்தா எங்கள் குழந்தைகள்லாம் கீழே இறஞ்சி கிடந்தது. அப்புறம் நான் என் மேலேயும் அடிச்சு எங்கள் மேலேயும் நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து குழந்தைய பார்த்து குழந்தைய துடிச்சுக்கிட்டு ரத்தத்தோடு இருந்தது. உடனே ஆட்டோக்காரர் வந்தாங்க, எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆட்டோக்காரர் கவர்மெண்ட் பஸ் வந்து ப்ராப்பராக வந்து பஸ்ஸை மெயின்டைன் பண்ண முடியாட்டாங்க. அதனால் வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. வந்து வேட்டரில் ஏற்றி 2 டூவீலர் தூக்கிட்டு ஒரு கடைக்குள்ள பூந்து வண்டி நிற்கிது. படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் கரூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.